ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்கள் டீப் ஃப்ரைன்னு நினைக்காதீங்க, இது ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் ரவை, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ ரவை, 250 கிராம் ரவை எடுத்துக்கணும். இப்போ 250 கிராமுக்கு ஹாஃபாக வந்து ஒரு 120 கிராம் நம்ம வந்து தயிர் எடுத்துக்கணும், கெட்டி தயிர். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது வந்து ஒரு 1/2 கப் பால் விட்டுக்கலாம். மறுபடியும் 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் தயிர், 1/2 கப் பால், 1 கப் தண்ணி, இதெல்லாம் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லா ஃபார்மெண்டேஷன் ஆகிட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி இட்லி மாவு பொங்கி வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி மாவு டேஸ்ட் இருக்காது, கண்டிப்பாக இது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி 1 கப் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய ஆனியன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனியன் நிறைய இருந்தால் நல்லா பக்கோடாக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஆனியனை நான் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணுங்கள். நான் போடலை, மறந்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 1/2 லிட்டர் ஆயிலை விட்டு சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக இதில் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுருங்க. இது பாருங்கள், கையிலே ஒட்டாமல் அதாவே நழுவி ஆயிலில் விழுகும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆயிலும் கம்மியாக குடிக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இப்போ எல்லா இதையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து இதை பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 தடவை பரட்டி விட்டால் அது லைட் கோல்டன் கலர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை அப்படி நம்ம திருப்பி விடலாம். இது வந்து ஒரு அடை மாதிரி வரும், ஆனால் இது தனித்தனியாக பிரிஞ்சிடும். பார்க்க ஒட்டிக்கிட்டு அடை மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து திருப்பி விட்டோன்னே இது பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். பயப்படக்கூடாது அந்த டைமில். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வேறு வெஜிடபிள்ஸ், அது மாதிரி கரம் மசாலா இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் மாறிடும். சாட் மசாலா, கரம் மசாலா கூட போடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இதை எடுத்துடலாம். இது ரொம்ப ஆயில் குடிக்கும்னுலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஆயிலே குடிக்க. இப்போ கர்டு போட்டிருக்கோம் இல்லையா, கர்டு வந்து ரொம்ப ஆயில் குடிக்காது. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். மறுபடியும் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ஆயில் நமக்கு குடிக்கவே குடிக்காது. 1/2 லிட்டர்னா ஒரு 50 அந்த மாதிரி தான் ஆயில் குடிச்சிருக்கும். ரொம்ப கம்மி ஆயில் தான், அது லெஸ் ஆயில் தான். டீப் ஃப்ரைட் தான், ஆனால் லெஸ் ஆயிலையே பொரிச்சு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ புதினா சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட. இல்லாட்டி க்ரீன் சட்னி இருக்குல்ல, அது தேங்காய் சட்னி எதில் வேணாலும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஸ்வீட் சட்னி இருந்துச்சுன்னா, கட்டி மிட்டி சட்னி இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட தொட்டு சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.